வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு சுவையின் சந்திப்பு. இன்றைக்கி நம்ம சேனலில் ஹெல்த்தியாக ஸ்வீட் பொட்டேட்டோ ரேப் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் இங்கே கொடுத்துருக்கேன். நம்ம எல்லாருக்கும் ஷவர்மானா ரொம்ப பிடிக்கும். ஆனால் அதை விட ஹெல்த்தியாக டேஸ்டியாக கில்ட் ஃப்ரீ வெர்ஷனில் இந்த ஸ்வீட் பொட்டேட்டோ ரேப்பை நம்ம பண்ண போகிறோம். ஆரம்பிக்கலாங்களா? முதல்ல ஒரு குக்கரில் 2 மீடியம் சைஸ் ஸ்வீட் பொட்டேட்டோ எடுத்துக்கிறேன். இந்த ஸ்வீட் பொட்டேட்டோ டிப் ஆகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. குக்கரை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 3 விசில் விட்டுக்கிறேன். இப்போது நம்ம ரேப்க்கு தேவையான பேஸ் ரெடி பண்ணிக்கலாம். நான் 1 கப் கோதுமை மாவு எடுத்திருக்கேன். அதை நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சிக்கோங்க. அடுத்து நம்ம ஒரு ஸ்ப்ரெட் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு 1 கப் க்ரீக் யோகர்ட், கொஞ்சம் கார்லிக் துருவி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். அப்புறம் கொஞ்சம் லெமன் ஜூஸ், கொஞ்சம் சால்ட், ஒரு பிஞ்ச் அளவுக்கு பெப்பர் பவுடர், இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிறேன். அப்புறம் கொஞ்சம் இட்டாலியன் சீசனிங் சேர்த்துக்கிறேன், ஆரிகானோ, தைம், அப்புறம் பார்ஸ்லே. நம்ம இந்த டிப்பில் இட்டாலியன் சீசனிங் சேர்க்கறதுனால நம்ம ரோலோட டேஸ்ட்டை இது நல்லா என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். நம்ம டிப் இப்போ ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் ஃபில்லிங் ரெடி பண்ணிக்கிறேன். அதுக்கு நான் வேக வச்சுருந்த ஸ்வீட் பொட்டேட்டோவை மேஷ் பண்ணி எடுத்துக்கிறேன். 2 ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், கொஞ்சம் கரம் மசாலா, கொஞ்சம் கடலை மாவு, ஆரிகானோ, பார்ஸ்லே, அப்புறம் 1 ஸ்பூன் அரிசி மாவு, கொஞ்சம் பெப்பர் பவுடர், அப்புறம் 2 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கிறேன். கூடவே இதுக்கு தேவையான அளவு உப்பு, கொஞ்சம் லெமன் ஜூஸ், ஒரு ஹாஃப் அளவுக்கு போதும், கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்துக்கிறேன். கடைசியாக கொஞ்சமாக ஆலிவ் ஆயில் சேர்த்துக்கிறேன். இதோட கிறிஸ்பினஸ்க்காக நான் 1 கை அளவுக்கு ரவை சேர்த்துக்கிறேன். நீங்கள் பிரெட் க்ரம்ஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா இதை மாவு மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இதோ இந்த மாதிரி. இப்போது இதை நம்ம ஷேப் பண்ணிக்கலாம். நீங்கள் உங்களுக்கு தேவையான ஷேப்பில் பண்ணிக்கோங்க. நான் லாக்ஸ் ஷேப்பில் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம ஒரு பேனில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கலாம். நம்ம ஷேப் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதெல்லாம் நம்ம நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் ஷாலோ ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். எல்லா சைட்ஸும் நல்லா கிறிஸ்பியாக வர மாதிரி நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். சைட்ஸ் எல்லாம் நல்லா திருப்பி விட்டுட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க எல்லா சைடும். அவ்வளோதான். நான் எடுத்து வச்சுருந்த எல்லாத்தையுமே இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா கிறிஸ்பியாக நான் ஷாலோ ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டேன். அப்புறம் நம்ம மாவு பிசைஞ்சு வச்சுருந்தோம் இல்லையா, நான் சப்பாத்தியும் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அப்புறம் கொஞ்சம் வெஜிடபிள்ஸ்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன். நான் இன்றைக்கி கேபேஜ், கேரட், கேப்சிகம், ஆனியன்லாம் எடுத்திருக்கேன். எல்லாமே தயாராக இருக்குது. இப்போது நம்ம அசெம்பிள் பண்ணிடலாம். அதுக்கு ஒரு சப்பாத்தியில் கார்லிக் டிப் 1 ஸ்பூன் போட்டு ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுருக்கேன். மேலே கொஞ்சமாக டொமேட்டோ கெச்சப் சேர்த்துக்கிறேன். நீங்கள் இந்த பாட்டு கூட ஸ்கிப் பண்ணிக்கலாம். அப்புறமா வெஜிடபிள்ஸ்லாம் ஒன்றா அசெம்பிள் பண்ணுறேன். நம்ம ஆல்ரெடி கிறிஸ்பியாக ஸ்வீட் பொட்டேட்டோவை ஷாலோ ஃப்ரை பண்ணி வச்சுருந்தோம்ல, அதை குட்டி குட்டியாக கட் பண்ணி நான் அதில் சேர்த்துக்கிறேன். ஃபஸ்ட்டு லேயர் வெஜிடபிள்ஸ், அப்புறமா இந்த ஸ்வீட் பொட்டேட்டோஸ், அகெயின் கொஞ்சம் வெஜிடபிள்ஸ். இப்போது இதை நல்லா டைட்டாக ரோல் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி. இப்போது ரெடி பண்ணி வச்சுருக்க ரோல்ஸை நல்லா தவால கொஞ்சம் பட்டர் ஆர் கீ சேர்த்து நம்ம ஹீட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டெப்பை ஸ்கிப் பண்ணாதீங்க. இந்த மாதிரி பண்ணுறதுனால நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும் நம்மளுக்கு. ஸோ 2 சைடும் நான் திருப்பி போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கிறேன்.
அவ்வளோதான். பாருங்கள், நல்லா வெளியிலேருந்து கிறிஸ்பியாகவும் உள்ள நல்லா ஜூஸியாகவும் இருக்கும். இந்த ரெசிப்பியை உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். கிட்ஸோட லஞ்ச் பாக்ஸுக்கும் ஒரு யூஸ்ஃபுல்லான ரெசிப்பியாக இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சுவையின் சந்திப்பு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.